சுரா கைட் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். கடலூர் சூரப்ப நாயக்கன் சாவடியைச் சேர்ந்தவர் சிவசங்கர். பாமக பிரமுகர். கடலூர் மாவட்ட பாமக துணை பொறுப்பாளராக இருந்தார். கடலூர் நகர வன்னியர் சங்க தலைவராகவும் பதவி வகித்துள்ளார். அதே பகுதியைச் சேர்ந்த சட்டிப்பான சதீஷ் என்பவருக்கும் சிவசங்கரனுக்கும் முன் விரோதம் இருந்தது. சதீஷ் மீது கஞ்சா விற்பனை, வழிப்பறி உள்ளிட்ட பல வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் இன்று பிற்பகல் 3 மணி அளவில் சிவசங்கர் வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அப்போது சதீஷ் உட்பட 4 பேர் வீட்டுக்குள் திபுதிபுவென புகுந்து சிவசங்கரை அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பினர். சிவசங்கர் அலறல் சத்தம் கேட்டு உறவினர்கள் ஓடி வந்தனர். இரத்த வெள்ளத்தில் சிவசங்கர் கிடப்பதை பார்த்து போலீசுக்கு தகவல் கொடுத்தனர். பிறகு சிவசங்கரை கடலூர் அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர். அவரது நிலைமை மோசமானதால் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரது நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிகிறது. சிவசங்கர் வெட்டப்பட்ட அதே வீட்டில் அவரது அண்ணன் பிரபு 2021 வெட்டி கொல்லப்பட்டார். அவரையும் சதீஷ் ஆட்கள் தான் வெட்டி கொன்றனர். இதனால் சதீஷுக்கும் சிவசங்கருக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்து வந்தது. கஞ்சா விற்பது, கட்ட பஞ்சாயத்து போன்ற சட்ட விரோத காரியங்களில் சதீஷ் ஈடுபட்டார். அதை சிவசங்கர் தட்டி கேட்டார். போலீசிலும் புகார் கொடுத்தார். அதனால் கடந்த வாரம் சதீஷை போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். இதனால் சிவசங்கர் மீது சதீஷ் கோபத்தில் இருந்தார். இந்த சூழலில் தான் சதீஷும் இன்னும் 3 பேரும் வீடு புகுந்து சிவசங்கரை வெட்டினர் என குடும்பத்தினர் போலீசில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் கடலூர் போலீசார் விசாரணை நடத்துகின்றனர். சிவசங்கர் வெட்டப்பட்டதற்கு காரணம் அரசியல் பிரச்சனையா, கஞ்சா விற்பதை தட்டி கேட்டதா அல்லது பிரபு கொலையால் ஏற்பட்ட முன் விரோதமா என போலீசார் பல கோணங்களில் விசாரித்து வருகின்றனர். பாமக நிர்வாகியை கஞ்சா கும்பல் வீடு புகுந்து வெட்டிய சம்பவம் கடலூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.